ஹாய், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு டிஃபன் பார்ப்போமா? இது டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே பீஸா மாதிரியே இருக்குல்ல, பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றது கூட கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், நீங்களே அடுத்த தடவை செய்வீங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க, 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் வெங்காயம், குடமிளகாய், தக்காளி, ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம், ஆப்ஷனல் தான். இப்போ பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. பருப்பு அரிசி ரெண்டும் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேட்டராக அரைச்சிட்டு வந்துடணும். கொரப்பெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியை விஸ்கோ வச்சு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க 1 நிமிஷத்துக்கு. அப்போ வந்து மாவு இன்னும் நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒரு 5-6 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஈனோ சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் தோசை தவா ஹீட் பண்ணி அதில் மாவு சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன குட்டி குட்டி தோசையாக சேர்த்துக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விடக்கூடாது. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாயை மேலே அப்படியே தூவிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய், பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி சேர்த்துட்டு இது குக் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். திருப்பி போட அவசியம் இல்லை, அப்படியே எடுத்து நீங்கள் பரிமாறலாம். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு வந்து கெச்சப் சாஸ் வச்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க எத்தனை சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால் மாவு அரைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை அப்படியே எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா அடியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், மேலே சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.